சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ச்சியாக கடைசி காலத்திலே தேவனுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இருக்க வேண்டும், வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து தான் நாம் தொடர்ந்து பாடம் படித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. ஆகையினாலே இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் செல்ல வேண்டுமானால் வேதம் நமக்கு காட்டுகிற வழியை பின்பற்றி நடக்குகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேதத்திலே தேவ ஆவியானவர் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை கூர்ந்து கவனித்து அதன் பிரகாரம் வாழ வேண்டும். ஏனென்றால் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். மூன்றாம் தூது அறிவித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே கவனமாக அந்த பாடங்களை நாம் படிக்க வேண்டும். எல்லோரும் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கிக் கொள்ள வேண்டும். தேவ ஆவியானவர் அதற்கான ஒத்தாசைகளை நமக்கு தருவார். அதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகிமை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, எங்களோடு கூட இரும். உம்முடைய ஆவியானவருடைய ஒத்தாசை சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் மூலமாக நீர் பேசும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். கர்த்தராகி இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் பரிசுத்த நிறைந்த பரம தகப்பனே, ஆமென். சரி, இந்த நாளில் நம்ம என்ன செய்தி படிக்க போறோம் அப்படின்னா, அந்த கடைசி கால செய்தியோடு தான் நம்ம படிக்கிறோம். முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்னன்னு படிக்கும் பொழுது, நம்ம 1 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரத்துல 1 3 வசனங்களை நாம் முதலாவதாக வாசிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுகிறதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. சரிங்களா? அருமையான பகுதியை படிக்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன படிக்கிறோம்னா, அநேக தீர்க்க தரிசனங்களை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். சரிங்களா? கடைசி காலத்துல ஆண்டவருடைய வருகை காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எதை குறித்து படிக்கிறோம்னா, எங்கு பார்த்தாலுமே சரி, எந்த திருச்சபை இருந்தாலும் சரி, தீர்க்க தரிசனங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் தீர்க்க தரிசனங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வருகையை குறித்து துல்லியமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது சம்பவிக்கும் என்பதை நாம் மிக துல்லியமாக தெரிந்து கொள்வதிலே ஆர்வமுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். ஆகையினாலே தீர்க்க தரிசனங்களை எல்லாம் படிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அந்த தீர்க்க தரிசனத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய குணங்களும் நடவடிக்கைகளும் எப்படியாக இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு படிக்கும் பொழுது நம்ம ஒண்ணா நம்ம படிக்கிறோம். நம்பர் 1 வாசிங்க பார்க்கலாம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். முதல்ல வசனம் என்ன சொல்லிக் கொடுக்குது? ஆவியானவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? ஒருவேளை
யாருடைய பாஷையை பேசலாம்? மனுஷர்களுடைய பாஷைகளை பேசலாம், தூதர்களுடைய பாஷைகளை பேசலாம். அப்படி பேசினாலும் எனக்கு எது முக்கியமானது? அன்பு முக்கியமாக காணப்படுகிறது. தேவனுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக பாஷைகளை பேசுகிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் மனுஷர் பாஷையை பேசினாலும் என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல அநேக பாஷைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பற்பல மொழிகள் இந்த உலகத்திலே உண்டாயிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய விசேஷ மனிதர்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள். உலகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேகருக்கு தங்களுடைய சொந்த தாய் பாஷையை பேசுவதற்கு கூட சிலர் என்ன செய்யறாங்கன்னா தவிக்கிறாங்க. ஆனா அதே வேளையில அநேக படித்த மகான்கள் என்ன செய்யறாங்க, அநேக மொழிகளிலே, 15 மொழிகளிலே, 16 மொழிகளிலே, 20 மொழிகளிலே, 30 மொழி, 40 மொழி என்றெல்லாம் இன்று கூட்டிக் கொண்டே போகிறது. ஒரு சின்ன பையன் 40 பாஷைகளிலே பேசுகிறான், எழுதுகிறான் என்று நாம் இந்த உலகத்திலே சேனல்கள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? எத்தனை பாஷையில நீ பேசினா என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பாஷைகள்ல எல்லா பாஷைகளையும் நீங்க எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு நபர் பேசினால் என்ன? அல்லது இந்த உலகத்தை கடந்து 3வது வானத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ தூதர்களுடைய பாஷைகளை நீ பேசினா என்ன? அதனால உனக்கு ஏதாவது பெருமை வருகிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது, எந்த பாஷைகளை பேசினாலும் தேவன் தந்த அன்பு ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று படிக்கிறோம். 1வது வசனம். நம்பர் 2, பொறுமையா வாசிங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை பாத்தீங்களா என்ன சொல்லப்படுது? நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. என்ன சொல்லி கொடுக்குது? படிங்க. 1, எனக்கு என்ன வரம் கிடைச்சிருக்கும்? தீர்க்க தரிசனம். நாளைக்கு இந்த உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் அல்லது இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு பிறகு அநேக காரியங்களை நாம் தெரிந்திருந்தாலும், தீர்க்க தரிசன வரத்தை ஒரு மகன் பெற்றிருந்தாலும், அல்லது தேவனுடைய திருச்சபையானது தீர்க்க தரிசன வரங்களை பெற்றிருந்தாலும், அந்த தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்பர் 1 தீர்க்க தரிசன வரத்தை பெற்றிருந்தாலும் சகல ரகசியங்களையும், எனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு கூட இல்லைங்க, உலகத்துல எல்லாமே தெரியுங்க, தேவனுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாம் எனக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் சரிங்களா? சகல ரகசியம், மனிதர்களுக்கு தேவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மூடலான எல்லா ரகசியங்களையும் ஒரு மனிதன் அறிந்திருந்தாலும் அல்லது ஒரு திருச்சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அறிந்திருந்தாலும், நம்பர் 2 படிச்சோமா? நம்பர் 3 என்ன? சகல அறிவையும் அறிந்தாலும். ரைட்டுங்களா? சகல அறிவையும். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு அருமையா ஆவியில பேசுறாரு பாருங்க. சகல அறிவையும் அடைந்த ஒரு மனிதர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவை போலவே இந்த உலகத்துல ஒரு மனிதன் சகல அறிவையும், உலகத்தில் இருக்கிற சகல அறிவுனா என்ன? எண்ணவோ முடியாது. சகல அறிவுனா என்ன? ஏன் எண்ண முடியாதுன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு மரம் எப்படி உருவாகுது, அதனுடைய ஆரம்ப தோற்றம் என்ன யாருக்கும் தெரியாது. ஒரு மிருகம் எப்படி உருவாகுது, அதனுடைய ஆரம்ப தோற்றம் என்ன யாருக்கும் தெரியாது. அதுபோல மரங்களை, மிருகங்கள், பறவைகள் மற்றும் ஊரும் பிராணிகள் இன்னும் என்ன நல்லா இருக்கும், காற்று, தண்ணீர், நிலம், நீர், ஆகாயம், எதை வேணாலும் எடுத்துங்க, அதனுடைய ஆரம்பத்தை அறிந்தவர் யார்? அதனுடைய முடிவை அறிந்தவர் யார்? ஒருவேளை கடவுளுக்கு நிகராக அதை எல்லாம் அறிந்த ஒரு மகனாக இருந்தால் கூட, அறிந்திருந்தாலும், சகல அறிவை அறிந்திருந்தாலும்,
அவங்களுக்கு எது வெளியேற பெற்றதாக இருக்கிறது? அன்பு. அன்பு அந்த மகனுக்கு இல்லை என்றால் அவங்க ஒன்றும் இல்லை. சரிங்களா? அடுத்த வசனம் படிக்கணும். பாத்தீங்களா? மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம். நல்ல ஜெபிக்கிற ஒரு மகன். ஒரு ஜெபம் பண்ணாருன்னா என்ன நடக்கும்? மழை கூட பெயர்ந்து என்ன செஞ்சிடும்? அந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடும். சரிங்களா? அப்படி மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அந்த அன்பை குறித்து இந்த நாளில படிக்கிறோம். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு படிக்க போறோம். புரியுதுங்களா? அதனால இந்த பாடத்தை எடுத்துக்கிறோம். கடைசி காலத்துல வாழுகிறோம். தீர்க்க தரிசன வரங்களை பெற்றிருக்கிறோம். தீர்க்க தரிசனங்களை படிக்கிறோம், வாசிக்கிறோம், கேட்கிறோம், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்போ வரப்போகிறார். சரிங்களா? ஞாயிறு ஆசீர்வாத திட்டம் பொழுது வரப்போகிறது. என்ன உலகத்துல வந்து 7 வாதைகள் காலம் நடக்க போகிறது. ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்புகிறது, ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்புகிறது, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வருகிறது எல்லாம் பயங்கரமாக இந்த உலகத்தில் இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்றால் எத்தனை வரங்களை பெற்றிருந்தாலும், எத்தனை அறிவு பெற்றிருந்தாலும், எவ்வளவு பெரிய விசுவாசமுடைய ஒரு மகனாக இருந்தாலும், ஜெபவரம் பெற்ற மகனாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறது. அந்த அன்பை குறித்து படிக்கும் பொழுது அந்த அன்பை 2 பகுதியாக என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். அன்பை எத்தனை பகுதியாக பிரிக்கலாம்? 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று தேவனிடத்துல அன்பு, 2 மனிதனிடத்துல அன்பு. 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று தேவனிடத்தில் அன்பு, 2 மனிதனிடத்தில் அன்பு. இந்த மனிதனிடத்திலே செலுத்தக்கூடிய அன்பை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். சரி, இந்த அன்புன்னு என்ன? நம்ம இப்ப கற்பனைக்கெல்லாம் போறது கிடையாது. தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? படிக்க போறோம். இது படிப்பதற்கு முன்பாக ஒரு அருமையான ஒரு பகுதியை நம்ம எடுத்து படிக்கலாம். சரிங்களா? இங்க லூக்கா புத்தகம் 1வது அதிகாரம் 27, 28 வசனங்களை எடுத்து வாசிக்கும். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். போதும், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். சரிங்களா? இந்த வசனத்துல என்ன படிக்கிறோம்? எனக்கு இந்த வசனத்தில் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதி என்ன? இந்த லூக்கா புத்தகம் 1:27, 28 என்ன படிச்சுக்கிட்டோம்? பரலோகத்தில் இருக்கிற தேவன் மரியாளுடைய வீட்டை என்ன செய்து தெரிந்து கொண்டு மரியாளுடைய வீட்டிற்கு ஒரு தேவதூதன் என்ன செய்யறாங்க? அனுப்பி வைக்கிறான். இப்ப மரியாளுக்கு என்ன பேரு? மரியாளுக்கு ஒரு பேர் இருக்கு. அதே வேளையில கிருபை பெற்றவள். என்னது? கிருபை பெற்றவள். நம்ம அதை குறித்து படிக்கிறோம். ஒரு அருமையான பகுதி. என்ன கிருபை பெற்றிருக்கிறாங்க? அவங்க இருந்த வீட்டுக்கு உள்ளார வந்து தேவதூதன் உள்ளார வந்து பிரவேசித்து மரியாதை பார்த்து சந்தித்து ஒரு அருமையான செய்தி என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. இப்ப அந்த கிருபை என்பது என்னன்னா, என்னத்தை இந்த பாடத்துல எடுத்துக்க போறோம்னா, ஒரு தேவதூதன் இந்த பூமியில வாழக்கூடிய ஒரு கிறிஸ்துவனுடைய வீட்டில வந்து பிரவேசிக்கணும். அப்படி செய்தி நம்ம எப்படி கொண்டு வரணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு முதலாம் முறை வருவதற்கு முன்பாக எப்படி மரியாள் வந்து தேவபக்தி உள்ள மகளாக இருந்து தேவன் கொடுத்த நல்ல சட்டத்திட்டங்களின்படி வாழ்ந்து பூமியில் இருக்கிற மகள் பரலோகத்தில் இருந்து நற்சாட்சி பெற்றாலோ, அதுபோல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நற்சாட்சி பெற வேண்டும்.
ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலும் தேவதூதன் பிரவேசிக்க வேண்டிய கட்டாய நிலையில இருக்கிறோம். ஏன்னா அது குறித்து நம்ம பின்னாடி சம்பந்தமா படிக்க போகிறோம். சரிங்களா? அப்ப கிருபை பெற்றவர் இதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டேன். இந்த பாடத்துல இந்த வசனத்தை என்ன செஞ்ச ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டேன். எதுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன? தேவதூதன் அந்த வீட்டை என்ன செஞ்சான்? சந்தித்தான். அந்த வீட்டிலே வாசம் பண்ணினான். அந்த வீட்டில் ஒரு நற்செய்தி என்ன செஞ்சான்? சொன்னான். அப்ப கிருபை பெற்றவன் ஒருத்தவங்க இருக்கும் பொழுது கிருபை பெற்றவன் ஒருவன் இருக்கிறான். சரிங்களா? என்ன பாடம்? கிருபை பெற்றவன் ஒருத்தவங்க இருக்கும் பொழுது கிருபை பெற்ற ஒரு மகன் ஒருத்தர் என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. அவரை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர் புத்தகம் 10வது அதிகாரத்துல 1-3 வரைக்கும் எடுத்து வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு போதும். என்ன படிக்கிறோம்? முன்னாடி என்ன படிச்சோம்? லூக்காவுல கிருபை பெற்றவன். எதனால அவங்களை கிருபை பெற்றவன் சொன்னோம்? பரலோகம் அந்த வீட்டை என்ன செய்தது? தெரிந்து கொண்டது. தேவன் அந்த வீட்டை என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதுடைய விளைவு தேவ தூதன் அந்த வீட்டிற்கு வந்தான். அப்போ கிருபை பெற்ற ஒரு நபரை பற்றி படிக்கும் போது கொர்நேலியு என்ற ஒரு நபரை குறித்து என்ன செய்யலாம்? படிக்கிறோம். சரிங்களா? இந்த அன்புங்கிற தலைப்புல நான் எதை கொண்டு வர போறேன்னு சொன்னா அந்த கொர்நேலியுடைய டாபிக்கை கொண்டு வர போறோம். கொர்நேலியு எதுக்கு ஃபேமஸ்? தான தர்மங்கள் செய்வதில் என்னது ஃபேமஸ்? புரியுதுங்களா? கொர்நேலியு எதுக்கு ஃபேமஸ்? தான தர்மம் செய்வதிலே ஃபேமஸ். கர்த்தருக்கு பயந்தவன், தேவ பக்தி உள்ளவன், தேவனுடைய சமூகத்திலே உள்ளவன் அல்ல. உலகத்திலே வாழ்ந்த ஒரு மகன், கடவுளுக்கு பயந்திருந்த ஒரு மகன். அந்த மகனுடைய வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்தான். எதற்காக? வாழ்த்துதல் சொல்வதற்காக. எதற்காக பிரவேசித்தான்? கொர்நேலியுவுக்கு வாழ்த்துதல். கொர்நேலியு எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? பரலோகத்துல சேர்க்கணும். ரைட்டுங்களா? மெசேஜ் என்னன்னா ஏன் வாழ்த்துதல்லாம்? ஏங்க ஒரு வாழ்த்துதல் பெற்றுட்டு உலகத்தோட வாழ்ந்து முடிச்சுட்டா போதுமா? நீங்க அநேக என்ன நினைக்கிறோம்? வாழ்த்துதல் வந்தா போதும்னு நினைக்கிறோம். அநேகருடைய வாழ்த்துதலை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் வாழ்த்துதல் என்பது ஒன்று இருக்கும்னா அது கொர்நேலியு போல இருக்கணும். கொர்நேலியு ஒரு வாழ்த்துதலை பெற்றான். கொர்நேலியுடைய பெயர் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்ந்திருந்தாலும் கொர்நேலியுடைய பெயர் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். கொர்நேலியுடைய பெயர் பரலோகத்திலே ஜீவ வேட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? தான தர்மங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது படிக்கிறோம். அப்போ கொர்நேலியு யாரு? கிருபை பெற்றவன். ரைட்டுங்களா? கொர்நேலியு யாரு? கிருபை பெற்றவன். அப்படியானால் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தீர்க்க தரிசன வரங்களை பெற்ற தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள், தீர்க்க தரிசனத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள், முத்தூதை இந்த உலகத்திற்கு அறிவிப்பு கொடுக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், அந்த கொர்நேலியு போல தான தர்மங்கள் செய்கிற பிள்ளைகளாக கடைசி காலத்தில் காணப்பட வேண்டும். தேவனுடைய திருச்சபை. புரிதுங்களா? தேவனுடைய திருச்சபை பத்தி படிக்கும் பொழுது நம்ம எந்தெந்த குணங்களை பத்தி படிக்கிறோம்? உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. சரிங்களா? அந்த அன்புல விசேஷமான ஒரு அன்பு இந்த கொர்நேலியு செய்த அன்பு. எந்த அளவுக்கு கொர்நேலியு மனிதர்களிடத்தில் அன்பு வைத்து மனிதர்களுடைய தேவைகளை அறிந்திருந்து மனிதர்களை குறிப்பாக நடத்தியிருப்பாரானால்
மிகுந்த தர்மங்களை, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த இடங்கள் முழுவதும், அவரை சுற்றி இருந்த நகரம் முழுவதும் விளம்பரம் ஆயிருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு கொர்நேலியு என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மனிதன் நல்லவனா இருந்தா என்னன்னு சொல்லுவாங்க, அவன் ஆண்டவருடைய பிள்ளை, அவன் கடவுளுடைய பிள்ளை, அவன் நீதியின் பிள்ளை, அப்படிதானே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. சரிங்களா? நம்மளாம் இன்னைக்கு இதை படிக்கும் பொழுது நான் அடிக்கடி சபையில செய்து கொடுக்கும் போது சொல்லுவேன், எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதவர்கள் வாழ்ந்தால் என்ன. எட்டி பழம் இருக்க, எட்டி பழம் கொலை கொலையா காய்ச்சி பழுத்து தூங்கினா என்ன, யாருக்காவது பயன்படுமா? சரிங்களா? உலகம் முழுவதுமே வெறும் எட்டி தோப்பாவே, எட்டி தோட்டமாவே இருந்தால் என்ன? ஒருவேளை உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களை காட்டிலும் அதிகமான மரங்கள் எட்டி மரங்களா இருக்குன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா? எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதவர்கள் வாழ்ந்தால் என்ன. கிராமத்தில் எப்படி சொல்லுவாங்க, எச்சி பழுத்தால் என்ன, ஈயாதவர்கள் வாழ்ந்தால் என்ன. ஈகை குணம் இல்லாத தேவனுடைய பிள்ளைகள், உலகத்துல பிள்ளைகள் வாழ்ந்தால் என்ன, வாழ்ந்த என்ன. உலகத்துல ஒருத்தவங்க வாழுறாங்கன்னா வாழுகிற பிள்ளைகளுக்கு என்ன குணம் இருக்கணும்? ஈகை இருக்க வேண்டும், உபசரிக்கிற குணங்கள் இருக்க வேண்டும், விருந்தோம்பல் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், மற்றவருடைய பசி தாகங்களை புரிந்திருக்க வேண்டும். சரிங்களா? ஈகை குணம் எல்லாம் இருந்தாலும் ஈகை குணம் என்ற ஒரு அன்பு ஒன்று இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? எச்சி பழுத்தா என்ன, எச்சி பழுத்து என்ன பண்ண, எதுக்கு பிரயோஜனமாக போகுது? எதுக்காக பிரயோஜனமாக போகுதா? எச்சியை பழுத்து தங்கப்பெட்டி ஒன்று செஞ்சு அதை துப்பி துப்பி வச்சுக்க போறோமா? இல்லை, அது ஒன்றுக்கும் உதவாது. அதுபோல ஈகை குணம், தர்ம சிந்தை இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் இருப்பார்களானால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்பதை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். அதனால இந்த பாடத்தை ஆழமாக படிக்கிறோம். இது சம்பந்தமான பாடத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம எந்த பகுதியை எடுத்து படிக்கிறோம்? முதல் பகுதியில மத்தேயு புத்தகம் 25வது அதிகாரத்துல 31ல இருந்து 46 வரைக்கும் வாசிப்போம். அன்றியும் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடும் வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பா. நிறுத்தி படிப்போம். பாத்தீங்களா? நம்ம இன்னைக்கு கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் என்ன செய்யறோம்? தீர்க்க தரிசனங்களை உயர்த்தி பிடிக்கிறோம். உயர்த்தி பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான கொள்கை அது. ஏனென்றால் தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்கள்ல ஜனங்கள் என்ன செய்வாங்க? சீர்கட்டு போவார்கள் என்று வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறோம். ஆனா தீர்க்க தரிசனங்களை சொல்லி மற்றவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய திருச்சபை பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே அந்த தர்ம சிந்தை இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா, பரலோக ராஜ்யம் வருகிறது. மேய்ப்பனிலே பிரதான மேய்ப்பன் உலகத்திற்கு வரப்போகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு
வரும்பொழுது எப்படி வருவாரு? தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்துல வருவாரு. அதை வாசிக்கணும். எப்படி வருவாரு? அப்ப சிங்காசனத்துல வரும்பொழுது, சிங்காசனம் அப்படின்னு சொன்னாலும் என்னது? ராஜரீகம் இல்லைங்களா? ரைட்டுங்களா? சிங்காசனம் என்னது? ராஜரீகம். அவருடைய ராஜரீகத்துக்கு உள்ளார வர்ற பிள்ளைகள் யார் யாருங்கிறது இந்த பகுதியில வகை பிரிக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு வரப்போகிறது என்றால் அந்த ராஜ்யத்தில் இடம்பெறுகிற பிள்ளைகளுடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும்? ராஜா இந்த உலகத்தில் இருக்கிற ராஜா போல இருக்கணும். ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் செழுமை, சரிங்களா? ஒரு பக்கம் வறண்டு போய் கிடக்கு, ஒரு பக்கம் தண்ணியால போய் மூழ்கி போய் கிடக்கு. அப்படிப்பட்ட ராஜா நம்மளுடைய ராஜா இல்லை. அவருடைய ராஜ்யம் வரும் பொழுது தர்ம சிந்தை உள்ள பிள்ளைகள் தான் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, பிரஜைகளாக இருக்க வேண்டும். மிக முக்கியமான பகுதி. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும்னு சொன்ன அவன் கொர்நேலியை போல காணப்பட வேண்டும். தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கொர்நேலியை போல தர்ம சிந்தை உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அதான் சொல்றாரு, அவருடைய ராஜ்யம் மகிமை உள்ள சிங்காசனம். மகிமை உள்ள சிங்காசனத்துல மேய்ப்பர்கள்லாம் பிரதான மேய்ப்பனாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவருடைய கண்கள் யாரை பார்க்கிறது? அவருடைய சிந்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கூட்டமா நின்னாலும் கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஊடுருவையும் பார்க்கிறது தேவனுடைய கண்கள் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ ஆகாயத்துல பார்த்தாலும் தேவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே என்னுடைய பிள்ளைகள், தீர்க்க தரிசனத்தை உடைய பிள்ளைகள், தீர்க்க தரிசனத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த பிள்ளைகள் எவ்வளவு தர்ம சிந்தை உள்ள பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். என்னுடைய மகன் கொர்நேலியை போல காணப்பட்டார்களா, கொர்நேலியை போல வாழ்ந்தார்களா என்று பார்ப்பதிலே அவர் மிகவும் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. சரிங்களா? 31, 32 என்ன படிக்கிறோம்? அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல ஜனங்களை அவர் பிரிப்பார். ரைட்டுங்களா? நம்ம என்ன செய்யலாம்? சபையா கூடி அவர்கிட்ட போய் நிக்கலாம். ஆனா சபை முழுவதும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை ஒன்று இருக்கிறது. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தர்ம சிந்தை இருக்க வேண்டும், ஈகை குணம் இருக்க வேண்டும், விருந்தோம்பல் இருக்க வேண்டும், மற்றவர்களுடைய பசியை அறிந்திருக்க வேண்டும், மற்றவர்களுடைய தாகத்தை அறிந்திருக்க வேண்டும். மற்றவர்களுடைய தாகத்தை என்ன செய்யணும்? அறிந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு உணவளித்திருக்க வேண்டும். அவர்களுக்காக தேவனிடத்தில் ஜெபித்திருக்க வேண்டும். இத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், இவங்களுக்கு நான் உணவு கொடுக்க வேண்டும். என் தேவனே, நீங்கள் இறங்கி எனக்கு உதவி செய்வீர்களானால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன்? உணவு கொடுப்பேன் என்ற ஜெப வாழ்க்கையுடைய ஒரு பிள்ளையாக அவர்கள் காணப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, கூட்டமா நின்னாலும் அந்த ரெண்டு பிரிவை என்ன செய்யறாரு? பிரிக்கிறார். 33 வாசிங்க. செம்மறியாடுகளை ரைட்டுங்களா? செம்மறியாடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் ரெண்டு பிரிவை பிரிக்கிறார். சரிங்களா? அப்ப திருச்சபைக்கு வந்தாலும் திருச்சபையில் வருகிற பிள்ளைகள் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா ஆடுகள்னு சொல்றோம் இல்லைங்களா என்பதை அறிந்து கொண்டு அடுத்த பாடத்தில் கடந்து செல்வோம். அடுத்த பாடத்திலே உங்களை சந்திப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.